அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நெஞ்சங்களே, ஒரு பொருளை நாம் ரொம்ப விலை கொடுத்து வாங்கணும். தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த வியாபார ஸ்தாபனத்திலிருந்து நாம் வாங்கிட்டு வந்தோம். அந்த பார்சலை பிரித்து பார்க்கும்போது உள்ளே பார்த்தா அல்லாஹ் பாதுகாக்கணும், தரமற்றது. நாம் மோசடியாக்கப்பட்டுட்டோம், நாம் ஏமாற்றப்பட்டுட்டோம். அது ஆம்பளையாலையும் தாங்க முடியாது, பொம்பளையாலையும் தாங்க முடியாது. நான் சொல்கிறது சின்ன பொருள். இதே பெரிய பொருளாக இருந்தா, பெரிய வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், பிஸ்னஸ்ஸு, இது போன்ற விஷயங்களில் ஏமாற்றப்பட்டா தாங்கவே முடியாது. அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலகத்தில் உள்ள வியாபாரிகளையும் பாதுகாக்கணும். தாங்கவே முடியாது. நயமாக வளமாக பேசி நம்ம தலையில் தரமற்ற பொருளை தலையில் கட்டக்கூடிய எத்தனையோ பொய் பேர்வழிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், வியாபார உலகத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி மோசடி செய்யப்படுவதிலிருந்தும் ஏமாற்றப்படுவதிலிருந்தும் நாம் காப்பாற்றப்படணும். நாமளும் பிறருக்கு மோசடி செய்யக்கூடாது, பிறரும் நமக்கு மோசடி செஞ்சிடக்கூடாது. நாம் கொடுக்குற காசுக்கு ஹக்கானதா, தரமானதா, நமக்கு லாபம் தரக்கூடியதா அந்த பொருள் இருக்கணும். அது என்ன பொருளாக இருந்தாலும் சரி. நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர கத்திரிக்காய் முருங்கைக்கால இருந்து நீங்கள் பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு பண்ணக்கூடிய பெரிய பெரிய மெட்டீரியல் பொருளாக இருந்தாலும் சரி, நாம் ஏமாற்றப்பற்றக்கூடாதுன்னு சொன்னால் எங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறத கேளுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஏமாற்றப்படுவதிலிருந்து ஒரு மூமினை காப்பாற்றுறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த அற்புதமான துவா. கடை தெருவுக்குள்ள வியாபார நிமித்தமாக நீங்கள் போனாலே, அல்லது ஒரு நுகர்வோரா பொருளை வாங்கிறதுக்கு நீங்கள் போனாலே இந்த துவாவை செய்ய ஆரம்பிச்சிடணும். சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹைர ஹாதிஹி சூக். இந்த கடை தெருவில் யா ரப்பே உன்னிடத்தில் நான் நல்லதை மட்டும் கேட்குறேன். ஹைர மாஃபிஹா, இந்த கடை தெருவில் என்னென்ன பொருளை நாங்கள் வாங்க விற்க செய்கிறோமோ அந்த விஷயத்தில் நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன், ஹைர நல்லதை கேட்குறேன். வஅஊதுபிக்க மின் ஷர்ரிஹா, இதனுடைய தீமையிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன். கடைக்கு வியாபார ஸ்தாபனத்தில் நடக்கக்கூடிய, கடையில் வியாபார ஸ்தாபனங்களில் நடக்கக்கூடிய தீமைகளிலிருந்து ஒரு இடத்துல நான் பாதுகாப்பு தேடுறேன். வஷர்ரி மாஃபிஹா, இன்னும் அந்த வியாபாரங்களில் இருக்கக்கூடிய மோசடி பேர்வழிகள் இருக்கிறான் பாரு, அவனிடமிருந்து நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுறேன். பொய்மையாக விற்று எங்கள் தலையில் கட்டி ஏமாற்றி விடுற அந்த வியாபாரிகளிடமிருந்து நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க அன் உசீப ஃபீஹா சஃபகத்தன் ஹாசிரா, கஷ்டமாக ரொம்ப பாதிப்பை தரக்கூடிய ஏமாற்றம் என்னை தொடுவதிலிருந்து உன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்பே என்னை நீ பாதுகாத்துருன்னு சொல்லி நீ ஓதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தாங்க. என்ன அற்புதமான ஒரு தாய் உள்ளம் பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளம். ஏன்னா எளிமையானவனும் இந்த சமூகத்தில் வாழணும், வியாபாரி பெரிய அளவுக்குள்ள தனவந்தனும் இந்த சமூகத்தில் வாழணும் அப்படின்ற அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உம்மத்து பாசம், அந்த உம்மத் மேலுள்ள அந்த பாசத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வேறு யாரும் காட்டியிருக்க முடியாது. ஒரு நல்ல ஒரு பணம் படைத்த ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணக்கூடியவனும் எந்த காலத்திலும் நஷ்டமடைந்து விடக்கூடாது. சாதா சீதாவாக ஒரு 10 ரூபா 5 ரூபா 100 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வீட்டுக்கு கஞ்சிக்குள்ள குடிக்கக்கூடிய எளியவன் இருக்கிறான் பாருங்க, அவனும் ஏமாற்றப்பற்றக்கூடாதுன்றதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணும் கருத்துமா இருந்து கற்றுக் கொடுத்த துவா தான் இந்த துவா. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொன்னால், என்ன வஜீபாக்கள் இருந்தாலும் சரி, அவுராதுகள் இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த துவாக்களுக்கு முன்னால் அந்த அவுராதுகள் 2ஆம் பட்சம்தான். அந்த அவுராதுகள் 2ஆம் பட்சம்தான். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவுராத் தான் தலைமைத்துவம் மிக்கது. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. என்னைக்குமே நாம் ஏமாற்றப்படுறதை தாங்கவே முடியாது. ஒரு 10 ரூபா பிச்சை போட்டால் கூட என் மனசு ஆறி போயிடும். ஒரு 10 ரூபா ஏமாத்துறத என்னால் தாங்க முடியாதுன்னு எல்லாருமே நம்ம என்ன செய்வோம், மனதால் செய்வோம். எல்லாருமே நம்ம சொல்லுவோம், 10 ரூபா 5 ரூபா நான் யாருக்காவது கொடுத்துட்டாலும் கொடுத்துருவோம்பா, ஆனால் நான் ஏமாற்றப்பட்டுட்டேன்னா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். இது நிதர்சனம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், இருந்தாலும்
உங்களுக்கு ஒரு உணர்த்துதலை ஏற்படுத்தணுன்ற அந்த நோக்கத்திற்காக நான் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை வியாபார ஸ்தாபனங்களுக்கு சென்றாங்க, அதாவது பஜாருக்கு சென்றாங்க. பஜாரில் வந்து பலதரப்பட்ட வியாபாரிகள் குழுமி 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 இருந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் பர்டிகுலர் ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், தானிய மூட்டைகளை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சென்று அந்த தானியங்களை பார்த்து வாங்கணுண்டோ அல்லது அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லைண்டோ ஏதோ ஒன்று போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். போய் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த தானிய குவியல்களுக்குள்ள என்ன செய்கிறாங்கன்னா கைவிடுறாங்க. கைவிட்டு வெளியே எடுக்கிறாங்க. அல்லாஹு அக்பர், நவுதுபில்லா, ஃபுல்லாக அந்த தானியங்கள் ஃபுல்லாக ஒட்டி இருக்குது. அது கோதுமையோ அல்லது சோளமோ ஃபுல்லாக ஒட்டுது, கையில் ஒட்டுது. மேலே பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. அடியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடவடிக்கைகளும் அவருடைய தோரணையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உறுத்தலை ஏற்படுத்தியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா வியாபாரத்தை அதை பொருளை வாங்கிறதுக்காகவாது போயிருக்கலாம். அப்படி அப்படி உள்ளே விட்டு எடுத்தாங்க இல்லையா, ஒட்டுது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிஹி, இது என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவன் அப்படி மண்டையை போட்டு சொரிஞ்சார். யா ரசூலுல்லாஹ், வியாபாரம் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், நல்லதை மேலே ஆக்கி கொஞ்சம் நயம் குறைஞ்சதை ஈரமானதை நான் கீழே வச்சுட்டேன். இன்னும் இப்படி பண்ணிட்டப்பான்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சுட்டு அவருக்கு ஆறுதலையும் சொல்கிறாங்க. அப்படி பண்ணாதன்னு சொல்லிட்டு, சதீக்குன் தாஜிருன் சதீக், உண்மையான வியாபாரியும் நேர்மையான வியாபாரியும் நானும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒன்றா இருப்போம்னு சொல்லி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமேல் அந்த தவறு அவர் செய்வாரா? இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு அப்படி அது தப்பா பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நல்ல புரிஞ்சுக்கிறணும், ஏமாற்றுறதும் கூடாது, பிறரால் ஏமாற்றப்படுறதும் நம்மளால் தாங்க முடியாது. இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க. இந்த துவா உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள். பார்த்து அதை நல்ல அழகாக எழுதி என்றைக்குமே தொடர்ந்து ஓத பாருங்கள். கடை தெருவுக்குள்ளே போனீங்கனாலே ஓத பாருங்கள். முக்கியமாக பெரிய வியாபாரிகளுக்கு சொல்கிறேன், அந்த இதை ஒன்று எழுதி வச்சுக்கிட்டு எவன்ட்டையாவது நீங்கள் பிஸ்னஸ் டீலிங் பண்ணும்போது இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. ஜஸாக் அல்லாஹ். இந்த காணொளியை கண்டமைக்காக உங்களுக்கு நன்றிகளை உடுத்தாக்கிவிட்டு, தொடர்ந்து இந்த சேனலுக்கு ஆதரவு தாங்க, மற்றவர்களுக்கும் பகிருங்க. ஒரு சவாபை இன்னொருத்தருக்கு நீங்கள் செய்யும்போது, ஒரு நல்லதை இன்னொருத்தர்களுக்கு நீங்கள் பரப்பும்போது, அவங்க அந்த நன்மையை செய்யும்போது அந்த சவாபு உங்களுக்கு சேர்த்து கிடைக்குது. இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.